ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அப்படியே ரொம்ப நாளாச்சு. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஐடிஐ கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். தரமான கிரவுண்டுங்க, இது வேறு லெவலில் நடக்கும் இங்கே மேட்ச்சு. இந்த கிரவுண்டில் வந்து டோனி பாய்ஸ் நடத்தக்கூடிய 20,000 டோர்னமெண்ட்டுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளை இங்கே அழைச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 12 டீமு, சரிங்களா? 12 டீம் மேட்ச்சு ஒரே நாள் நடக்க போகுது. எல்லா மேட்சுமே 4 ஓவர். எந்த பாலில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா, 6 hit L, அதாவது எல்லுன்னா லைட்டு. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு முதல் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் நியூ 11 வெர்சஸ் பூதலூர். இவங்க 2 பேருக்கும் ஒரு முதல் ரவுண்டு மேட்ச்சு 4 ஓவர் நறுக்குன்னு நடக்க போகுது. இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா டீமுமே வெயிட்லெஸ் பாலுக்கு நல்லா ஃபேமஸான டீமு. அதனால் மேட்ச் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க, இங்கே ஃபீல்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிச்சு நல்லா இருக்குது, பிச்சு சூப்பராக இருக்குது. அன்னி வேணால் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல சமமாக இருக்குது பிச்சு. 6 லைன்லாம் ஒரு 50 மீட்டர் இருக்கும், கரெக்டாக 50 மீட்டர் இருக்கும். காற்று வந்து தாறுமாறாக அடிக்குது, லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக அடிக்குது. அதனால் எங்கே வேணால் 6-4 போகும். ஸோ இங்கே 4 ஓவர் மேட்ச்சு 4 பவுலர் யூஸ் பண்ணணும், சரியா? பவர் பிளே எல்லாம் கிடையாது. டாஸை வின் பண்ண பூதலூர் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஸோ இங்கே 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தஞ்சாவூர் நியூ 11 அணிக்காக முகேஷ் மற்றும் நான் செகண்டில் பாலா. ஸோ இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூ பவுலர் அஜித் வந்திருக்காரு உள்ள. டு முகேஷ், முதல் பந்து நல்ல ஷாட்டுங்க. ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிள், செகண்ட் பால் செல்லமாக தட்டியிருக்காரு ஆஃப் ஸ்டம்பில், இது ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங். குயிக்காக ஓடி 2 ரன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸு, சரியான அடிங்க, முதல் 6ங்க. ரோட்டில் போய் விழுந்துருச்சுங்க இந்த பால். எங்கள் அப்பா அந்த பக்கம் போயிட்டு ட்ராக்குக்கு சரியான 6, மொரட்டு 6 அடிச்சிட்டாருங்க முகேஷ். முதல் 6 இந்த டோர்னமெண்ட்டோட முதல் 6, தரமான 6. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டு, குட் ஷாட், ரெடியாக இருக்காருங்க எல்லா பாலுக்கும். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. 2 பாலில் இங்கே 10 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை, நல்ல ஃபீல்டிங், விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பால், ரெண்டு ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. செம்ம ஃபீல்டிங், அங்கே தரமான ஃபீல்டிங். 6 சேவ் பண்ணிட்டாருங்க, ஒரு ரன்னு தான் இங்கே. செல்லமாக தட்டியிருக்காருங்க, நேராக ஃபீல்டர் கையில். அங்கே விக்கெட், விக்கெட். ரிவர்ஸு, ஸ்டெம்பு மேலே அடிச்சு போகுதுங்க பால், க்ளீன் போல்டு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் பொறுத்து கிஷோர். ஃபர்ஸ்ட் ஒன் முக்கியமான ஓவர் இது, இன்சைட் எட்ஜ், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். செகண்ட் ஒன் ஷாட்டு, எட்ஜ் ஆயிருக்கு, ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லை. நான் முன்னாடியே விழுந்துருச்சுங்க, 2 ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க,
பவுண்டரி சரியான அடி. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ரிவர்ஸில் அடிக்கிறாருங்க சரோ. ஸ்லோயரு என்னங்க லெக் சைடு போச்சுன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டில் போகுது. பவுலர் கீப்பர் ரெண்டு அடிக்கணும். கரெக்டாக அடிச்சிட்டாருங்க த்ரோ. விக்கெட். ஷார்ட் பால். ஃபீல்டிங் மிஸ். அங்கே 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அடிச்சா அவுட்டு. விக்கெட். இதுக்கு ஈஸியாக 2 ரன் ஓடி இருந்திருக்கலாம். ஓடல. ரிவர்ஸ் செம்ம குயிக்காக வந்ததுங்க அந்த பால். விக்கெட். ஸோ இங்கே 32 ரன் ஆடி இருக்காங்க. 33 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் நியூ 11. இங்கே 33 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக செகண்டில் அருண் இருப்பார். நான் செகண்டில் பரத் இருப்பார். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூ பவுலராக கீர்த்தி. லெஃப்ட் பவுலர் டு ரைட் பேட்ஸ்மேன். மேட்ச் ஃபுல் டாஸ். சிங்கிள். செகண்ட் பால். செல்லம்மா ஒரு தட்டு. பெரிய கேப்னு நினைக்கிறேன். சிங்கிள் தான். நல்ல பால். நல்ல ஷாட்டுங்க அது. திரும்ப ஒரு சிங்கிள். ரிவர்ஸ் ஷாட்டு. டேக்கன். விக்கெட். இங்கே முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 4. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால். ரிவர்ஸ் ரைட். சான்ஸ் ஃபார் கேப்புங்க. பெரிய கேப்பு. நல்ல ஃபீல்டிங்க கீர்த்தி. அங்கே கண்டிப்பாக நான் பவுண்டரி நினச்சேன். நல்ல ஒரு சேவ். 2 ரன்னை தடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ராக்கெட் மாதிரி போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் இதுவும். சிங்கிள். திரும்ப ஒரு ரிவர்ஸ் திரும்பி ஆஃபில் சிங்கிள். நல்ல ஃபீல்டிங்க பவுலரு. ஷாட்டுங்க. நல்ல பவுலருங்க அவர். எல்லா சைடும் கரெக்டாக போடுறாரு. அங்கே ஃபீல்டரை வச்சிருக்காரு. சிங்கிள் தான் அதுக்கு. நான் இங்கே ரொம்ப வருஷமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் எப்போயுமே தஞ்சாவூர் கேஹெச்எஸை பார்த்தீங்கன்னா 4 ஓவர் மேட்சாக இருந்தாலும் சரி, 6 ஓவர் மேட்சாக இருந்தாலும் சரி, எத்தனை ஓவர் மேட்சாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாலை விட ஒரு 10 ரன்னோ இல்லை 5 ரன்னோ கூட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச் அவங்களோட பவுலிங் வேறு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவங்க டீம் பவுலிங் சூப்பராக போடுவாங்க. இருந்தாலும் அந்த கம்மி ரன்னுக்கு வந்து சூப்பராக போடுவாங்க. எப்போயுமே நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். பாலை விட வந்து மோஸ்ட்லி கிஷோர் இருந்தப்போ கூட நிறைய ரன் அடிப்பாங்க. ஆனால் கிஷோர் இல்லை அப்படின்னா ஒரு சில டயத்தில் வந்து இந்த மாதிரி போயிடும் மேட்ச்சு. ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா இருக்கும். பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு 33 தான் அடிக்கணும். 9 ரன் தான் எக்ஸ்ட்ரா. அந்த 9 ரன்னை வச்சு இப்போ பார்த்தீங்களா 2 ஓவருக்கே 9 ரன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை ரன் அடிக்கணும் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் பந்து போடுவாங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் வந்து 4 ஓவருக்கு 40 ரன் 50 ரன் அடித்தா தான் பந்து போட முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு திறமை இருந்தால் நம்ம போடலாம் அப்படிங்கிறத வந்து கேஹெச்எஸ் வந்து கரெக்டாக எப்போயுமே காட்டுவாங்க. இந்த விஷயத்தை மேட்ச்சில் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது மேட்ரு இல்லை. நல்லா போராடணும், அதுதான் மேட்ரு. ஓவர் போகிறதுக்கு சரோ இவரும் ஒரு நல்ல பவுலருங்க அந்த டீமில். ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸு கேப்பில் போயிருக்கா இல்லைங்க. நல்ல ஃபீல்டிங்குங்க. ஃபீல்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸ்டெம்ப் லைன்லேயே போட்டாருங்க. பவுன்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக போல்டு. டாட் பால். போடுறாருங்க பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி கரெக்டாக. வெறும் டாட் பாலா. ஜஸ்ட் மிஸ் என் மேலே. சிங்கிள். சூப்பராக போட்டிருக்காரு. 3 பவுலருமே தரமாக போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 11. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர் போட்ட சரோ வெறும் 2 ரன். இங்கே 6 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். அந்த 6 பால் போகிறதுக்கு அரவிந்த். இப்போ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பால் நல்ல வேகமாக இருக்கும் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். ஃபர்ஸ்ட் பால் ஹை ஃபுல் டாஸ். ஆனால் ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள் தான். ஷாட்டு கவர்ஸில் தரையோட தரையாக நல்ல ஃபீல்டிங். அங்கே சிங்கிள். ரிவர்ஸு செம்ம யார்க்கருங்க. தரமான யார்க்கர். லைனு குட் லென்த்து. ஆனால் ஆள் இல்லை. பால் ஒன்றும் டிஸ்டன்ஸும் பெருசாக போகல. சிங்கிள் தான் அதுக்கு.
ஷாட் பால். சூப்பர் ஓவருங்க. 4 ஓவருமே தரமான ஓவர். ரன் எவ்வளோ இருந்தா என்ன, நாங்கள் இந்த ரன்னுக்கு பந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிருக்காங்க தஞ்சாவூர் நியூ லெவன்ஸ். ஸோ மோகன் மீடியா சார்பாக 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள். பை டியர்ஸ். கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.